ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பேன் இண்டியன் ஸ்டாராக இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு ரோல், இந்த மாதிரியான ஒரு படம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் நம்ம ஏகேவுக்கு கிடைக்க போகுது ஃப்யூச்சரில். குருவாயூர் அம்பல் நடையில் மின்னல் முரளி மாதிரியான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் உள்ள படங்களை எடுத்து தன்னை ஒரு டேரக்டராகவும் நல்ல ஆக்டராகவும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ணியிருக்க நம்ம பசில் ஜோசப் அவர்கள் தான் 90s 80s வந்த சக்திமான் சீரீஸை ஒரு படமாக பண்ண இப்போ ஆசைப்பட்றாரு. நிறைய 90s கிட்ஸ்க்கும் ஏர்லி 2K கிட்ஸ்க்கும் சக்திமான் சீரிஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரிஸாக இருக்கும். டிவியில் சக்திமான் அப்படின்னு சாங் போட்டாங்க அப்படின்னா பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது கூட பாதிலே விட்டுட்டு குண்டிகளை நம்ம கூட டிவி முன்னாடி வந்து உட்காந்துருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரிஸாக எல்லா 90s கிட்ஸ்க்கும் இந்த சீரிஸ் அமைஞ்சிருந்தது. இப்படிப்பட்ட சக்திமான் சீரிஸை பசில் ஜோசப் அவர்கள் ரீமேக் பண்ணணும், அது படமாக பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள்லாம் பசில் ஜோசப் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சக்திமான் சீரிஸில் நடித்த அந்த ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு இப்போ வயசாகி போச்சு, அப்போ இந்த சக்திமான் படத்துக்கு யார் ஹீரோவாக போடுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதுக்கு அதுக்கு நம்ம பசில் ஜோசப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் சக்திமான் சீரிஸ் ஹிந்தி லாங்குவேஜ்லேருந்து உருவாகி வந்திருந்தாலும் அதுக்கு ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் மலையாளத்திலிருந்து தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் தமிழ்லையோ இல்லை மலையாளத்துலையோ இருந்து தான் நான் ஆக்டரை சூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் தமிழில் ஒரு ஆக்டர் நான் சூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அஜித் சார் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு தான் ப்ராடான ஒரு ஷோல்டர் இருக்குது, ரொம்பவே பேஸான ஒரு வாய்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு ரோலுக்கு நம்ம ஏகே கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் நம்ம பசில் ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு மின்னல் முரளி அப்படின்ற சூப்பர் ஹீரோ சயின்ஸ் ஃபிக்ஷன் சப்ஜெக்ட் எடுத்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இவர் சக்திமான் மூவி பண்ணால் தரமாக இருக்கும். அதுவும் சக்திமான் கேரக்டரில் நம்ம ஏகே வந்து நின்னா தியேட்டர் என்ன கதியாகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க கூட முடியல. ஸோ நீங்கள் இந்த சக்திமான் கேரக்டரில் நம்ம ஏகே வரதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகைன் ஒரு மஜாவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.